ஹை கைஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து GTA வெஸ்ட் டெஃபினேஷன் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்கு போயிடலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க் ராபரி பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கஃப்மேன் கஃபேன்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். அது எவ்வளோ ரூபான்னு வர தெரில. அது பார்த்தீங்கன்னா வந்து 25,000 நினைக்கிறேன் இது வந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஷின் தான் தருவாங்க. அந்த மிஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ளீஸ். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வந்து காஃப்மேன் கஃபே தான் போகும். இதெல்லாம் நல்லா ஓப்பனில் இருக்குது. என்னடா அதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது என்னன்னு தெரில. அப்படியே ஓப்பனில் கிடக்கு ப்ளீஸ், என்னன்னு தெரில. அது க்ளோஸில் தானே ஈஸ் இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறமா தான் அது ஓப்பன்னே ஆகும். அது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கடா இருக்குது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா வந்து மார்க், அது வந்து நம்ம லொக்கேஷன்லாம் அதை மார்க் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அது ஒன்றும் மார்க்லாம் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அது நம்ம வாங்கினோடனே தான் வந்து கஃப்மேன் கஃபேன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா தான் வந்து அது மேப்பில் தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அது எங்கே, அது எந்த இங்கே ஞாபகம் வந்துச்சு. அது ஃபில்கி ஆசிடோட இடத்துக்கிட்ட தான் இருக்கும். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபில்கி ஆசிடோட இடத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்பா அங்கே இருக்கா, அந்த இங்கே தான் இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. அது நான் அன்றைக்கி கூட நான் வந்து கேம் சேவ் பண்ண போகும்போது நான் வந்து நான் போன பாட்டில் அதை யோசிச்சு இந்த இடத்த வாங்கிடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ளீஸ். இங்கே ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வந்துடும். நல்லாயிருக்கு ப்ளீஸ். இந்த ட்ரெஸ்ஸு ட்ராக் சூட்டு அங்கே இது இருக்குது ப்ளீஸ். இது நம்ம எடுத்துருவோம். அந்த சீக்ரெட் பேக்கேஜ் இருக்குது. இது நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துவோம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம 100 கண்டுபிடிச்சா வந்து ஏதோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா. அதாச்சும் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து நமக்கு வந்து இது ஓஷன் வியூ ஹோட்டலில் இருந்து எல்லா கன்ஸுமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அது அப்படியே ஸ்பானாகி இருக்கும். நம்ம 100 எடுத்தோம்னா நம்ம 2 தான் இங்கே எடுத்துருக்கோம். 100லாம் எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது அங்கங்கே பயங்கரமாக ஒழிச்சு வச்சுருப்போம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனோட எடுத்தோம். எனக்கு எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. இந்த மாதிரி நிறையா இருக்குது கீஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்கணுன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப தேடும். அது 100 பேக்கேஜ்னால் அது ரொம்ப கஷ்டம். இந்த பெரிய மேப்லாம் தேடுறது ரொம்ப கஷ்டம் கீஸ். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தேடுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதான் கீஸ் அந்த இடம். இதான் வந்து இந்த ஃபில்கி ஆசிட் இடம் கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதான் வந்து கஃப்மேன் கஃபே. இங்கே தான் இருக்குது கீஸ். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ வாங்கிடலாம் கீஸ். ஐயோ கார் கரெக்டாக இது நான் போது ஓடுறா லா பண்ணுறா. சரி, இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வாங்கிடுவோம். எவ்வளோ ரூபா? 40,000. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. கஃப்மேன் கஃபேன்னு ஏதோ கஃப்மேன் கேப்ஸுன்னு போடுறானுங்க. ஸோ அது அவங்க ஏதோ டாக்ஸி டிரைவருக்கு நம்ம அப்படியே நடந்து போய் பார்க்கணும். என்ன பார்க்குறோன்னு தெரில. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ உட்காந்துருக்கேன். யாரா அது? இது ஏதோ பாட்டி கீஸ். நீ இது என்னது நீ பார்க்க ஒரு மெக்சிகன் மாதிரியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்தையும் மாற்ற போறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் எனக்கு இங்கே நிறைய டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் அந்த இவங்க ஏதோ டேக்ஸில் ரிப்பேர் பார்க்கலாம். நான் தான் எல்லாத்தையும் இங்கே சேஞ்சே பண்ண போகிறேன் அப்படின்னா உடனே வந்து என்கிட்ட இந்த இடத்த கொடுத்துரு. நான் இந்த இடத்துல வருஷக்கணக்காக இருந்தேன். இப்போ நீ தான் இந்த இடத்த வாங்கிட்டேன். என்கிட்ட இந்த இடத்த கொடுத்துரு, எல்லாம் உருப்படியாக போகும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து இங்கே நியூ மேனேஜ்மெண்ட் வந்துருக்கு. என்னது நியூ மேனேஜ்மெண்ட்டா? இதான் நம்ம நியூ மேனேஜ்மெண்ட்டா அப்படிங்கிறான். இதுதான் நியூ அதுக்கப்புறமா வந்து சின்ன பையன் உன் பேர் என்ன அப்படிங்கிறான். அவனுடைய டாமி வெர்சிட்டிங்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இதான் நியூ மேனேஜ்மெண்ட் வெர்சிட்டி கேங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை, இவனே இருக்கட்டும். இது கேபிச்சேவா ஏதோ இடத்துல அவன் ஏதோ ஒர்க் பண்ணாங்களாம். ஏதோ வந்து இவர் ஃபிலிம்ஸா இது வேறு ஃபிலிம்ஸு. அவங்கள விட்டு நான் வெளியே வந்துட்டேன் எக்ஸட்ரா அப்படிங்கிறாங்க. நிறையா பார்த்துருக்காங்க. ஓகே, டாக்ஸி இங்கே நிறைய டாக்ஸிலாம் இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறா. ஓகே, அவ்வளோதான் கீஸ். இந்த இடம் நமக்கு தான் கீஸ். டாக்ஸி ஃபிர்ம் பர்ச்சேஸ் இருக்குது. அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிஷின்ஸ் எங்கடா இருக்குது? அந்த மிஷின்ஸ்லாம் எங்கடா 2 டாக்ஸி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க ஏன்டா? அப்போ ஒரு டாக்ஸி நான் எப்படி வெளியெடுப்பேன்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடம் தெரில. சரி, இதான் இந்த டாக்ஸியில் போய் ஏறி மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விஐபி சூப்பர்ரா. மிஷின் பேரே வேறு லெவலில் இருக்குது. என்னது ஏதோ ஹை கிளாஸ் ஸ்டார் ஃபிஷ் ஐலண்டில் வந்து ஏதோ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவனை போய் டாக்ஸியில் ஏற்றுக்கோங்கண்ணா. ஓகே, இல்லைனா என்னடா இவ்வளோ கம்மியாக டைம் தெரியுங்க? ஸ்டார் ஃபிஷ் ஐலண்டுங்கிறானுங்க. ஸ்டார் ஃபிஷ் ஐலண்ட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? அதெல்லாம் போகிறதுக்கே வந்து இவ்வளோ நேரத்தில் போகவே முடியாது.
இந்த மிஷின் நான் ஒரிஜினலில் ஆடி இருக்கேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்துருப்பானுங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பாருங்க டெஃபினட் எடிஷன் ஒன்று. டே கைஸ், ஆல்மோஸ்ட் ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்ட் கிட்டே வந்துட்டோம். இன்னும் டைமர் 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா போயிடும் கைஸ். ஒருமே டென்ஷனாக கைஸ், இவ்வளோ கம்மியாக டைமர் கொடுத்துருக்கானுங்க டெஃபினட் எடிஷனில். ஒரிஜினலில் கூட இவ்வளோலாம் இருக்குது. இன்னும் 10 செகண்டாக இருக்குது. எவனாச்சும் டிராஃபிக் பண்ணி எவனாச்சும் பண்ணிடுறீங்களா? நான் இப்போ தான் ஜாலியாக போயிட்டுருக்கேன். அப்பா வந்துருச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து ஹார்ன் அடிக்க சொல்லுவானுங்க. அந்த ஹார்ன் அடிச்சோம். எப்படி ஹார்ன் அடிக்கணும்? பாடி GTA 3 மாதிரியே தான் இருக்குது. அந்த நடுவில் வந்து 2 தடவை டேப் பண்ணால் அது உடனே ஹார்ன் அடிச்சிருது. ஓகே, உடனே வந்து இது என்னோட வேலை, இது ஒழுங்காக போயிரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறான். எவ்வளோ தைரியம் கெட்ட வார்த்தை திட்டுவேன். இருறா வரேன். டாமி வெர்சிட்டி யாருன்னு காமிச்சாலும் உனக்குலாம் அறிவு வரும். டாமி வெர்சிட்டிடா, இருறா வரேன்டா. பாருங்க, இது நம்ம இது ஃபஸ்ட் நம்ம கூப்பிட்டு போனேன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து அதெல்லாம் முடியாது, இவன் எந்த இவன் வந்து எனக்கு உள்ளவன் ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ சொன்ன நான் கேட்டுருவான். டாமி வெர்சிட்டிடா. அவன் டாக்ஸி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அந்த மாதிரி டாக்ஸி நமக்குலாம் எதிரி போல இருக்குது. அப்போனா சும்மா விடக்கூடாது கைஸ். இவன் ஏதாவது இடத்துல ஸ்டக்காகி நிற்கணும் கைஸ். இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு ஓட்டுறான். எப்பா சாமி இப்பெல்லாம் ஓட்டாதரா. எனக்கே வேறு ரொம்ப கண்டு. ஐயோ வெறுங்கையோட இருக்குமே பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே வெறுங்கையோட அடப்பா ஏற்றிட்டு போயிட்டாங்க. டே ஏன்டா ஏற்றிட்டு போனேன்? யோகேஷ் என்ன யூஸ் பண்ணுறது? நமக்கு வேறு ரொம்ப தூரம் போயிட்டேன்னா அவ்வளோ மிஷின் ஃபெயில் ஆகுன்னு நினைக்கிறேன். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏதோ விஐபிங்கண்ணா. அவன் ஏர்போர்ட்டுக்கு தான் எனக்கு கூப்பிட்டு போகணும் நல்லா தெரியும் எனக்கு. ஏர்போர்ட் கிட்டே போகிறாங்க ஈஸ். அவன் ஏர்போர்ட் கிட்டே போயிட்டான். ஸோ இவன் ஏர்போர்ட் கிட்டே போயிட்டுனா அவ்வளோதான். அடுத்து மிஷின் ஃபெயில் ஆகும். என்னன்னு சொல்லி மிஷின் ஃபெயில் ஆகணும் தெரியுமா? அவன் இந்த விஐபி வந்து அந்த டாக்ஸிக்காரனோட போயிட்டான். நீ ரொம்ப வேஸ்ட் அப்படிலாம் போடுவானுங்க. அவனை எப்படியாச்சும் வாங்கடா டே அது என் ஃபேர்ரா. உனக்கு இப்போ உனக்கு 10,000 தரேன்டா. இந்த மிஷின் முடிச்சாதான் என்னால் அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும்டா. உனக்கு காசு தரேன்டா. ப்ளீஸ்ரா ஐயோ கிஸ் மாட்டினான்டா. ஐயோ டே போகாதடா. அவன் எங்கே கீஸ் இருக்கான்? வாங்கு டே போலீஸ்காரா வந்து குறுக்க வராதடா. கீஸ் போச்சு கீஸ். எரிச்சலாக வருது கீஸ். போங்கடா கைஸ். இப்போ இந்த விஐபி எப்படியோ சமாதானப்படுத்தி இப்போ நான் கூப்பிட்டு போனோம். ஆனால் அந்த டாக்ஸிக்காரை விட மாட்டேங்க. வந்து ஏற்றிட்டு போகிறான். அவனை ஏற்றாதீங்களா? ஐயோ கீஸ் அவனை போட்டு ஏற்றிட்டு இருக்கானுங்க கீஸ். ஐயோ அவனை ஏற்றுனாங்களோ அவனை மிஷின் ஃபெயில் ஆகிரும். ஐயோ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸுக்குள்ளே போயிட்டேனே. சீட் கோட் போடணும் கீஸ். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட்டான் அவனை கீஸ். இப்போ என்ன பண்ணணும்? லீவ் மீ ஆளவனா போட்டுருங்க கீஸ். டக்குன்னு பண்ணி அவனுக்கு கீஸ். அவனை ஏற்றிட்டான். ஏற்றாதரா கீஸ். அவனை ஏற்றியே கொண்டுருவான் உங்களுக்கு கீஸ். அவனை சும்மா விடக்கூடாது. எப்பா டாக்ஸி பத்தி சிரசான். டே ஏன்டா நீ கிட்ட வந்து தொலை கைஸ். மறுபடியும் இந்த நாய் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். நான் விஐபின்னு சொல்ல விரும்பவே இல்லை. இந்த தப்பான டாக்ஸியில் போய் வம்புக்கு போய் ஏறுறாங்க ஈஸ். என்ன யூஸ் பண்ணுறது? அந்த டாக்ஸிக்காரனும் இந்த கேம் நான் ஒரிஜினலில் இந்த மிஷின் நான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் தான் இருக்கிறதுல ஈஸி. பிகாஸ் அதில் எய்மிங் சிஸ்டம் நல்லா இருக்குமா? இல்லை அந்த நல்லா இருக்க மாட்டேங்கி. ஐயோ நாராயிருச்சு ஈஸ். டக்குன்னு டே அப்பாடி ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மிஷினு. ஒரிஜினல்லாம் ஆடி இருக்கேன். செம்ம ஈஸியாக இருக்கேன். ஏன்னா ஈஸியாக அதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது வேறு பயருங்கணும். அது டயர் இருக்குல்ல, அது ஈஸியாக பஞ்சர் பண்ணி விட்டுருலாம். இதில் பஞ்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈஸ். அதுவும் இந்த எய்மிங் சிஸ்டம் இதெல்லாம் நல்லாவே இருக்காது. வாங்கிற பஞ்சரை கைஸ். பஞ்சர் ஆனால் கூட போதும் முடிஞ்சுது. ஏன்னா வண்டி ஓட்ட மாட்டான். அவன் எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதான் பண்ணிகிட்டு இருப்பான். பஞ்சர் ஆனால் கூட ஓகே தான் எனக்கு. பஞ்சர் ஆயிருடா. ஐயோ பஞ்சர் ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில கைஸ். அவன் வாட்டிக்கு ஜாலியாக ஓட்டிகிட்டு போனான். நம்மளை ஆனால் வந்து கொல்லலாம் மாட்டிக்கான். அவன் வாட்டிக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். டே நாயே ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு நான் அப்புறமா உனக்கு 1 லட்சம் கூட தரேன்டா. டே ஐயோ என்ன ஒன்றும் பண்ணாத. என்ன நான் வந்து அவனை எதுக்குடா கொண்டு தொலைஞ்ச கைஸ். மறுபடியும் அந்த நாய் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த டாக்ஸிக்காரன் தான் இது எந்த போகிறாங்க கைஸ். அந்த டாக்ஸிக்காரன் அந்த விஐபி இருக்கான்ல, அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். அதாச்சும் வந்து இவன் வந்து கெட்டவன், இந்த டாமி தான் நம்ம கூப்பிட்டு போனோம், இவன் வந்து கெட்டவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டானா போதும். அந்த டாக்ஸிக்காரன் என்ன பண்ணிடுறான் தெரியுமா? உடனே வந்து அப்படியே அவன் புரிஞ்சுக்கிட்டானா அப்போனா இவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அவனை போட்டு எப்படி ஏற்றிருப்பான்னு நீங்களே எப்படி ஏற்றிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சும்மா விட்டுறக்கூடாது கைஸ். அவன் எப்படியாச்சும் கைஸ் இருங்க கைஸ். இது பிக் பேங் போட்டுருவோமா? ஐயோ வேணாம், உள்ள விஐபி இருக்காங்க கைஸ். அதுவும் இந்த காரில் நம்மளும் வேறு இருக்குமா? உள்ள விஐபி வேறு இருக்கான். பிக் பேங் போட்டோன்னா அவ்வளோதான் செத்துருவான். ஸோ அதனால் வேணாம்.
பிக் பேங் போட்டால் நம்ம காசு தான் சேர்ந்து பிடிக்கும். ஸோ அதனால் பிக் பேங் வேஸ்ட்டு தான். அது கிட்ட வர கார் எல்லாத்தையும் வெடிக்கிறதுக்கு தான் அந்த சீட்டை போடுவாங்க. வாங்கடா யோகீஸ் அந்த வேறு இன்னும் அந்த இன்னும் பஞ்சர் ஆயிடுச்சா? எப்பா சாமி பஞ்சர் இல்லை, பஞ்சர் ஆகலை ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். பஞ்சர் ஆயிடுச்சு கீஸ். அவன் டயரை பார்த்தீங்களா ஒரு மாதிரி மோசமாக ஓட்டுறான், ஒரு மாதிரி நல்லாவே ஓட்ட மாட்டேங்கான் பார்த்தீங்களா. ஆனால் இவன் இந்த விவி புரிஞ்சு கூட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டானா? எப்பா புரிஞ்சுக்கிட்டான். டே ஏறிடுறா எப்பா ஏறி தொலைஞ்சிட்டான். டே சாமி இதுக்கப்புறமா அவ்வளோதாங்க சீக்கிரமாக ஈஸியாக போகலாம். இப்போ வந்து இவனை எங்கே கூப்பிட்டு போனால் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும். கூப்பிட்டு போய் வந்து அவன் வந்து நமக்கு வந்து காசு தருவான் போல இருக்குது. அந்த இப்போ இந்த இன்னொரு டாக்ஸிக்கார பைத்தியக்காரன் இருக்கலாம், அவன் இன்னும் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். இதோ இப்போ கூட வந்துட்டாங்க வந்துட்டாங்க பாருங்களேன். இவங்க ஓடிடுறா. நானே இப்போ தான் வந்து இப்போ தான் நானே இந்த விஐபி கஷ்டப்பட்டு ஓன்றது காப்பாற்றிருக்கேன். இன்னும் வந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் இடத்து செம்ம கடுப்பாயிடுவேன். நானே இப்போ தான் இந்த விஐபியை கூப்பிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டே குறுக்க வராதிங்க. இந்த டாக்ஸி வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஒன்றும் பண்ண. இந்த டாக்ஸி நெருப்பத்திச்சுன்னா ஒன்றும் வெளியில் வருவானான்னு தெரில. வந்தானா வந்து வேறு காரில் கூப்பிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வேகமாக வர கார் போயிட்டுருக்கு ஈஸ். அது விஐபி. நான் விஐபி அதனால நான் வந்து நாங்கள் கார்லேருந்து கீழே குதிச்சோன்னா எனக்கு டீசெண்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இறங்க மாட்டான். லான்ஸே ஃபஸ்ட்டு இறங்க மாட்டான் ஓடுற கார்லேருந்து. இவன் கண்டிப்பாக இறங்க மாட்டான். அந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சாமி. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இறங்கி தோலை டக்குன்னு போயிரு படி போகிறாங்க ஈஸ். ஸோ அவ்வளோதான். அடப்பா இந்த 1000 ரூபாக்கால அந்த டாக்ஸிக்காரன் வந்தான். இந்த 1000 ரூபா நானே கொடுத்துருப்பேன். இந்த 1000 ரூபா செலவு இப்போ கூட நான் 1000 ரூபாய்க்கு அந்த டாக்ஸிக்காரன் கொடுக்குன்னா நான் வேறப்பா நான் பார்க்கவே மாட்டேன். நான் வாட்டி கொடுப்பேன். 1000 ரூபாங்கிறது எவ்வளோ கம்மி தெரியுமா கீஸ்? எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். 10,000 கூட பத்தாது. இதுக்கெல்லாம் எனக்கு 1 லட்சம் ஓவர் ஆகுது. அது ஒரு 20,000 கொடுக்கணும் கீஸ். இந்த 1000 ரூபாக்காக இந்த டாக்ஸிக்காரன் தான் பாருங்க. அது இந்த 1000 ரூபாய்க்கு தான் டாக்ஸிக்காரன் வரான் கீஸ். நமக்கு 1000 ரூபா சிறுசு கீஸ். ஆனால் அவனுக்கு அது பெருசு தானே. ஏன்னா வந்து டாக்ஸியில் போனால் மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ காசு தர மாட்டாங்க. $10 $20 தான் தருவாங்க. ஆனால் இவனுக்கு $1000 கொஞ்சம் பெருசாக. நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வருது. நமக்கு பார்த்தீங்கன்னா மலிப்ளூ கிளப்பில் ரெவன்யூ வருது. அடுத்து வெர்சிட்டி எஸ்டேட் இருக்குல்ல அதுலேயும் ரெவன்யூ வருது. நமக்குனா பிரச்சனை இல்லை. நம்மனா வந்து அவ்வளோ நம்ம காசு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அன்லிமிட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு எப்படியா? அவனுக்கு கிடையாது. அவன் வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யாமல் வெட்டியாக ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தால் கூட நமக்கு ரெவன்யூ அதுவாட்டி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு எப்படி கிடையாது. அவன் வேலை செஞ்சாலும் காசு கூடும். அதனால தான் அந்த 1000 ரூபாய்க்கு அப்படி வந்தான் கீஸ். தம்பி கவலைப்படாதவன். கவலைப்படாதவன். நான் வந்து உனக்கா 2000 ரூபா கூட தரேன். அவ்வளோ சீப்டா நினைக்கலாம். நான் வாட்டிக்கு தருவேன். என்ன உனக்கு ரெவன்யூவில் வந்து 5000 ரூபா கிடைக்கிது. 5000 ரூபா அப்படியே கொடுக்க மாட்டேன் நான். நமக்கு ரெவன்யூ வர வருது கீஸ். அதான் எனக்கு காசு எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ காசு நான் வச்சுருக்கேன்னா வந்து நமக்கு ரெவன்யூ வருதுல்ல, அந்த ரெவன்யூவில் தான் நான் இவ்வளோ காசு சேர்த்தேன். இந்த ரெவன்யூ நான் அடிக்கடி கனெக்ட் பண்ணுறேன் கீஸ். இந்த பிரிண்ட் ஒர்க்ஸ் இருக்குல்ல, இதையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ரெவன்யூவில் இதில் உள்ள மிஷின்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும். இந்த காஸ்மான் கேப் இருக்குல்ல, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கிடைக்கும் கீஸ். இதில் எல்லா மிஷினையும் முடிக்கிறோம். இன்னும் வந்து 2 மிஷின் கீஸ். லாஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீஸ். அந்த லாஸ்ட் மிஷின் எப்படி இருக்குன்னா வந்து மெர்சிடிஸ் வந்து ஏர்போர்ட் வந்து கூப்பிட சொல்லுவாங்க. அது கூப்பிட்டு என்னடா வீடெல்லாம் இப்படி கொசகுசாக இருக்குது. சரியாக லோடாக ஆகாமல் இருந்திருக்கா. இது வேறு பத்தி தோலை எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு டாக்ஸி ஆடின்னு வச்சுருப்பானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸியில் போய் ஏறும். ஸோ இந்த ஏறினா தான் வந்து உள்ள மிஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் கீஸ். ஸோ ஏறிட்டோம். என்னது நம்ம வந்து எல்லா காரையும் கூப்பிட்றோம். நம்ம வந்து நிறைய கார் வந்து தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ சீக்கிரமாக வந்து ஏதோ விசி கேப், அதாச்சும் வைசிட்டி கேப்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போய் இப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறானுங்க. விசி கேப்னா என்னன்னு தெரியல. மிஸ்டர் வெர்சிட்டி நீங்கள் லிசன் தானே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏதோ ரைவல் டாக்ஸி அப்படின்னு ஒரு டாக்ஸி இருக்கான், அதை டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறாங்க. அது ஈஸி கீஸ். என்னடா பண்ணுறீங்க? ஐயோ கேங் மெம்பர்ஸ் எல்லோரும் ஏற்றிட்டோம் கீஸ். அவனுங்களாம் செத்தாங்கன்னா என்னன்னு கூட தெரில. ஏதோ 3 ரிவல் டாக்ஸி இருக்கான், அதெல்லாம் போய் டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் மேட்ரே இல்லை கீஸ். ஏன்னா நம்ம மட்டும்தானே இருப்போம். நம்மனா பொழைச்சிருவோம். நம்ம எப்படியாச்சும் பொழைச்சிருவோம். ஏதாச்சும் பிக் பேங் இந்த இது ஹெல்த் சீட் கோடு, ஆர்மர் சீட் கோட்டு, இதெல்லாம் சீட் கோடு இதெல்லாம் போட்டே முடிச்சிடும். ஆனால் எவனாச்சும் கூட்டு வா, அது கஷ்டம் கீஸ். ஆனால் அவனுக்கு உருப்படியே வரமாட்டானுங்க அவனுங்க. அதான் பிரச்சனையே. நம்மனா வந்து இதை சீட் கோட் போட்டு ஏதாச்சும் முடிச்சிடுவோம். இவன் இடித்தாலே போதும், உடனே நம்மளை பார்த்து உடனே நம்ம கொள்ள வருவாங்க கீஸ். பாருங்க, இடிச்சிட்டானா இப்போ உடனே வருவான் பாருங்க கீஸ். என்னடா பண்ணுற?
பாத்ரா டாமி அப்பாடி ஏற்றிட்டு போயிட்டான் மாவனே. இப்போ நீ வாங்க. ஏய் என்ன பண்ணுற நீ காலிடா. அப்பா எப்பா ஏன் கார் பத்திக்கிச்சு கீஸ். டே ஏன்டா என்கிட்ட வந்து வண்டியை விட்டா இருக்கு. நம்ம ஆர்மர் போட்டுருவோம். அது ஆர்மர் சீட் கோடு என்னது எனக்கே மறந்துடுச்சு. அது என்னது கீஸ் வரும். ஐயோ எனக்கே மறந்துடுச்சு. இதுவா சீட் கோடு. ஐயோ தப்பா சீட் கோட் போட்டுருக்கோம் கீஸ். ஓடுறா அப்பா எனக்கு ஆர்மர் சீட்டு வர மறந்துடுச்சு கீஸ். இதுன்னு அது என்ன கீஸ் வரும். அது எனக்கே மறந்துடுச்சு. ஸோ அங்கே ஒரு டாக்ஸி இருக்குது கீஸ். இது ரிவல் டாக்ஸி இல்லை, இது நார்மல் டாக்ஸி தான். இது வந்து இந்த டாக்ஸி எடுத்து நம்ம போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கீஸ் சீட் கோடு வரும் அப்படி ஆஸ்பரே நான் என்னன்னு தெரில, எனக்கு மறந்துடுச்சு கீஸ். இங்கே எந்த டாக்ஸி இருக்குல்ல கிட்டே இருக்குது. அவன் ஏர்போர்ட் கிட்டே போகிறான். ஆனால் இவன் இங்கே தான் இருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடும். டயத்துக்குள்ளே பண்ணணும், டயத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி போடல. இவங்க டயம்லாம் போடவே இல்லை, அப்படியே போய் கொள்கிற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பானுங்கன்னா வந்து ஊரில் வந்து இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருப்பானுங்க. இந்த எல்லா இவங்க வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து வண்டியில் ஏற்றிட்டு அவங்க சொல்கிற லொக்கேஷனாக இருக்கிறதுக்காக டாக்ஸிக்கான வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான். அப்படி பார்த்தா கஸ்டமர் சேர்த்துல சாவான். சரி பார்த்துப்போம், வேறு என்ன பண்ணுறது. அவன் பாவம் அறிவே இல்லாமல் ரிவல் டாக்ஸிக்கு போய் ஏறிக்கிட்டான். அப்போனா சாதான் செய்ய போகிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மினிகன் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா மினிகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் சுற்றிங்கனாலே போதும், வண்டி காலியாகும். ஸோ நான் அடுத்த மினிகன் வாங்கலான்னு இருக்கேன். அது M60 கொஞ்சம் பவர்ஃபுல் தான். அது பார்த்தீங்கன்னா 10,000 அது வரும். அது இந்த மினிகன்னு M60 கூட 8,000 தான். ஆனால் 10,000 அந்த கன்று. போலீஸ் வேறு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சொல்லி நம்மளை. அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து டேய் என்னடா பண்ணுற அப்படி வந்து ஆஸ்பரைன் தானே போடணும். ஆஸ்பரைன் போட்டு பார்ப்போம். ஆஸ்பரைன் இது போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன சீட்டா ஹெல்த்து சீட்டாது. அப்போ ஆர்மருக்கு என்ன கீஸ் வரும். அவன் வேற நான் ஏற்ற வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானே எனக்கு புரியல. ஏன் வாங்கு டேடி என்னடா பண்ணுற. அப்படியே சுற்றி வித்த காமிச்சிட்டு இருக்கான். வித்த காமிக்கலாம் இங்கே கிடையாது, ஒழுங்காக ஓடிடு, அவ்வளோதான். இப்போ டாக்ஸி வெடிச்சிடும் டம்முன்னு முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்கான். கீஸ் நம்ம வந்து சீட் கோட் போட்டுருவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாண்டர் லெவல் இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சீட் கோட் போட்டுருவோம். இப்போ வந்து சீட் கோட் போட்டோமா உடனே பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஸோ இப்போயே நான் நினச்சா கூட மினிகன் வாங்கலாம் கீஸ். என்னடா ஏன் காரு கேஸ் மறுபடியும் வந்துட்டு போன வாட்டி என்ன பிரச்சனைனா வந்து ஒரு வண்டி ட்ரெஸ்ட் ஆகி அந்த வண்டிக்குள்ளே போய் நம்ம இருந்து தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு கீஸ். அந்த டாக்ஸிலாம் வந்து ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா வண்டி ரொம்ப வெடிக்குது கீஸ். ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி டக்குன்னு வெடிச்சிருது. இந்த வாட்டி நம்ம வந்து வேறு டாக்ஸியை போய் வெடிப்போம். டாக்ஸி டெஸ்ட்ராய் பண்ணலாம் இல்லை வெடிக்கிறது தான். போட்டு வெடின்னு வெடிக்கணும். வரேன் ஒரு இடி இடித்தாலே போதும் வந்து நம்மளை கொல்ல வரான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை அடிக்க வருவான். ஏன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இறங்குவோம். இவன் ஒருத்தன் அப்படியே வரான், அப்படியே மாசாக வரான். அப்படியே போடா இது மேலே ஃபஸ்ட்டு இறங்குவோம். இறங்குவோங்க ஏறுவோம். இது மேலே ஃபஸ்ட்டு ஏறுவோம். ஏறிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடப்பா இவன் வந்ததில் ஹிடன் பேக்கேஜெலாம் தரானுங்களே. ஸோ இங்கேருந்து அப்படியே ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். மேலே கண்டிப்பாக இவனாலே வர முடியாது. ஸோ அப்படியே இங்கே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் முடியாது இவனால் கண்டிப்பாக. டே எங்கிட்டோ போகாத அதை செஞ்சு எங்கிட்டோ போயிட்டுருக்காங்க கீஸ். பாருங்களேன் இதோ அங்கே மாட்டிகிட்டு இருக்கு கீஸ் காரு. தேவையா உனக்கு இது? வாங்கு இதெல்லாம் தேவையா? சிவனே டாக்ஸி இப்படி இறங்கி ஓடி இருக்கலாம். நான் டாக்ஸி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வாட்டிக்கு போயிருக்கலாம். ஆனால் தேவையா உனக்கு? நாங்கள் தேவையே இல்லை கீஸ். வந்து இப்படிலாம் சாராங்க வந்து எவன் கிட்டே இருக்கான். அவன் அங்கே இருக்கான், இவன் இங்கே தான் இருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போவோன்னா திரும்பி ரிவர்ஸ் எடுத்து போயிடுவோம். இது வேறு வேனில் போய்ட்டுருவோம் கீஸ். பாருங்களேன் கேஸ் ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு டெஃபினட் எடிஷனோட நெக்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க கேஸ். நான் பார்த்துருக்கேன். அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம ஒரு பேங்க் ராபரி இருக்கும்ல, அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு டாக்ஸியில் தானே ராப் பண்ண போவோம். அது பார்த்தீங்கன்னா என்ன இது ரொம்ப என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முட்டாத்தனமாக இருக்குது. ஏமா அப்படி டாக்ஸியில் போய் வந்து இது பேங்க் ராப் பண்ணுவான் அப்படின்னு முட்டாத்தனமாக இருந்துச்சு கீஸ். அது உண்மை தான், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அது நெக்ஸ்ட் டைமில் எப்படி வச்சுருந்தாங்க, அது இந்த இதே வேன் தான், இதே மாதிரி வேனை தான் வந்து வேனை வச்சு பேங்க் ராப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா,
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இந்த மிஷினில் ரொம்ப வந்து அறிவாளித்தனமாக இருக்குது. ஒரு டாக்ஸியில் வந்து பேங்க் ராப் போகிறத விட ஒரு ஒரு வேனில் போகிறது ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்குது போடுறாங்க கைஸ். இது பழைய கேம் என்ன யூஸ் பண்ண முடியும்? அந்தளவுக்கு ராக் ஸ்டார்க்குலாம் வந்து கிராஃபிக்ஸும் கிடையாது. இப்படி வந்து சொல்கிறாங்க கைஸ். பாருங்களேன், என்னத்தான் இருந்தாலும் வந்து ஒரிஜினலாக நாஸ்டாலஜியாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, அது சீட் கோட் போட முடியாது. அதான் கைஸ் பிரச்சனை. அதான் டெஃபினட் எடிஷன் போடுறேன். நான் வேணால் கம்ப்யூட்டர் வெர்ஷன் ஏதாச்சும் இந்த ஒரிஜினல் இருக்கும்ல அது வேணால் போடுறேன். மொபைல் வெர்ஷனில் தான் வந்து இந்த சீட் கோட் போடுறதுலாம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால நான் டெஃபினட் எடிஷன் போடுறேன். எப்படினாலும் ஒரிஜினல் தான் நாஸ்டாலஜியாக இருக்கும். ஐயையோ, இது நேரம் பார்த்து வண்டி வேறு பற்றிக்கிச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குடா. எங்கடா போகிறான் அவன்? எங்கிட்டோ போகிறான். அந்த இப்போ தான் நம்மளை ரெக்கனைஸ் பண்ணுறான். என்னையோட கொல்ல வர. இப்போ நான் டாமி யூனிவர்சிட்டி வெத்துன்னு காமிக்கிறேன் அப்படின்னு வரான். பாடா, டாமி யூனிவர்சிட்டி போய் கெத்து தான்டா. நான் நல்ல மோட்டர் பைக் கிடச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கோட் போட்டுருவோம் ப்ளீஸ். அது என்னது, லீவ் மீ அலோன், நோ போலீஸ் ப்ளீஸும் லீவ் மீ அலோன் எனக்கு குழம்பிடுச்சு ப்ளீஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோ போலீஸ் ப்ளீஸுங்கிறது வந்து எதில் வரும், அந்த GTA 3 வரும். ஆனால் GTA வயசில் வேறு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, வண்டி துள்ளவே மாட்டேங்கி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நீங்களே பாருங்க ப்ளீஸ். இதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனா அதான் வந்து வண்டி துள்ளுறது நின்றுச்சு. சூப்பராக இருக்கு ப்ளீஸ். இந்த வண்டி இந்த 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 இது என்னது, இந்த வண்டி பேர் என்னது மறந்துடுச்சு, மோட்டரா. நான் இப்போ நல்லா இருக்கு ப்ளீஸ் இந்த வண்டி. ஸோ அப்படியே போங்க ப்ளீஸ். என்னடா இது எல்லாம் லோட் ஆகாமலே இருக்குது. எல்லாம் லோடாகாமல் இருக்குது எல்லாமே. அங்கே பாருங்கள் எதுக்கு என்னடா அது கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு கீஸ். இந்த கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. எப்படி மாற்றுறதுன்னு தெரில கேமரா ஆங்கிளை. எப்படி கேமரா ஆங்கிளை மாற்றணும்? கேமரா ஆங்கிள் எப்படி கீஸ் மாற்றணும்? என்னடா அதுவாக இஷ்டத்துக்கு மாறுது. எப்படி மாற்றுறது புரிஞ்சிச்சு. எப்படா இஷ்டத்துக்கு கேமரா ஆங்கிள் மாறுது கீஸ். இப்போ நான் என்ன கீஸ் பண்ணுவேன்? ஐயோ, கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு கீஸ். இப்போ என்ன கீஸ் பண்ணுறது? இவங்க பைக் விட்டு இறங்கி இப்போ அந்த ரிவல் டாக்ஸி வந்துடுச்சு. இதுக்கறமா என்ன, இதுமா பைக் இருந்தால் என்ன, பைக் இல்லாட்டி என்ன? ஐயோ டே இப்பெல்லாம் பண்ணாதரா இப்பெல்லாம் பண்ணாதரா. எங்கே கீஸ் இருக்கான்? எங்கடா போனா? இல்லை அங்கே இருக்கான் கீஸ். சும்மா விடக்கூடாது. வாங்க டே எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீஸ். அவன் நம்மளை அடிக்க வரவங்கள இருக்குது. இந்த அடிக்க வாயன். இல்லை தப்பிச்சு போகிறான். டாக்ஸி ஃபுல் டெஸ்ட் ஆகி நீ தப்பிச்சுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒழுங்காக காலியாகும். நீ ஒழுங்காக இப்போ காலி ஆகிறேன்னு தெரியாது. நானும் சும்மா விட மாட்டேன் அவனை. இன்னும் காமனாக நடந்து போகிறானா? வாங்குடா, சும்மா நான் விடக்கூடாது. எவ்வளோ டார்ச்சர் பண்ண வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன். நான் கூட நம்ம செத்துருவோம்னு நினச்சிட்டு இருந்தேன் கேஸ். பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ மிஷின் முடிச்சுட்டு அடுத்து திடீர்னு செத்தா வந்து கண்டிப்பாக ரொம்ப எரிச்சலாக வரும். ஸோ அதான் கீஸ். ஐயோ, இந்த கேமரா ஆங்கிள் போட்டு இந்த டார்ச்சர் பண்ணுது கீஸ். இது வேறு மாற்ற முடியல. கேமரா ஆங்கிள் எப்படி மாற்றுறதுன்னு தெரில. எப்படி கீஸ் மாற்றணும்? ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்பட்ற கேமரா ஆங்கிளை மாற்றணும்? அங்கங்கே டச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கேமரா ஆங்கிள் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு புரியல. என்னடா அது? இருங்க செட்டிங்ஸில் போய் ஏதாச்சும் பார்ப்போம். இந்த கேம் பிளேயில் இருக்கா, கண்ட்ரோல்ஸில் இருக்கா, இந்த இது இன்வெர்ட் லுக்கா எங்கே இது போட்டிருப்பாங்க. கேம் பிளேயில் போய் பார்ப்போம். கேமரா ஆங்கிள் ஹைட்டு நம்ம லோ கொடுத்தா என்ன ஆகும், லோ கொடுத்தாலும் ஹை கொடுத்தாலும் என்ன கருமமோ அதுக்கு ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போய் இருக்கு. எப்படி யூஸ் பண்ணுங்க? அசம்பிளி, ஆடியோ, கிராஃபிக்ஸு, கேம் பிளே, என்னென்னமோ இருக்குடா. பட்டன் ஹாப்டிக் ஃபீட்பேக், அட்ஜஸ்ட் கண்ட்ரோல். என்னது இது? ரீசெட் இங்கிலீஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்னொரு இதுதான் கடைசி மிஷின் தான் இருக்குது. அதான் எப்படி பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் ஒரு கருமம் வந்துருச்சு. என்ன கருமம்னு கேட்டிங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போய் மாறிடுச்சு கைஸ். எப்படி மாற்றுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அது எப்படி மாற்று? ஸோ இதோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து எடுத்துக்கலாம். பாய்.